வெல்கம் டு ரகுரன் வில்லேஜ் லாக். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலூர் தாங்க வந்திருக்கேன். வேலூரில் மனோகர் ஐயா அப்படின்னு அவரோட பண்ணைக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறீங்களா, அவரோட பண்ணை தான். அவருக்கு வயசு 71ங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு இயற்கை விவசாயத்து மேலே ஆர்வத்தால் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு இயற்கை விவசாயம். இவர் நிலத்தில் பார்த்தீங்கன்னா நெல் பண்ணிகிட்டு இருக்காராம். அப்புறமா வாழை, மஞ்சள், அப்புறமா தக்காளி, மிளகா, அப்புறமா கத்திரி, அதுக்கப்புறம் தென்னை பண்ணிகிட்ருக்காரு. நாட்டு மாடு வச்சுருக்காரு. முழுக்க முழுக்க இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பண்ணையை தான் பார்க்க போகிறோம். வாங்க அவர் பண்ணை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இதுதான் அவரோட ஃபார்மோட என்ட்ரன்ஸுங்க. பாருங்கள், முழுக்க முழுக்க வந்து நாட்டு மாடு தான் வச்சுருக்காரு. இது காங்கிரேஜி அப்படின்னாரு. ஆள் பார்க்குறது தாங்க பயமாக இருக்கும், ஆனால் அது குழந்த மாதிரியாங்க. லேடிஸ்லாம் போனால் ஈஸியாக கறந்துடலாம் அப்படின்னாரு. ஆள் கறக்கிறது வந்து லேடிஸ்லாம் போனால் ஈஸியாக கறந்துடலாம். ஆள் பார்க்குறது தான் வந்து பயங்கரமாக கொம்பு கம்பமாக இருக்குது அப்படின்றாரு. ரொம்ப பாசமான ஒரு மாடு அப்படின்னாரு. புழுக்க நாட்டு மாடு தான். இதுதான் கிராஸ் அப்படின்னாரு. இது வந்த 3ஆவது நாளே குட்டி போட்டுச்சு அப்படின்னாரு. அதனால் இது மட்டும் வச்சுருக்கேன், சரி கொடுக்க மனசு இல்லை அப்படின்னாரு. இது எல்லாமே வந்து காங்கிரஸ் தான் வச்சுருக்காரு. கொம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே. இந்த ஷெட்டு இதுக்காக மாட்டு பண்ண வைக்கணும்னு கட்டினாராம். நான் ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணி ஷெட்டு அமைச்சிருக்காரு. பாருங்கள் கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கும் பயம்தான், தலையை தான் அப்படி ஆட்டுமா, மற்றபடி முட்டாது அப்படின்னாரு. ஷெட்டு அமைச்சிருக்காரு. ஒரு 7 லட்ச ரூபா அந்த ஷெட்டு அமைச்சிருக்காரு. சரி மாட்டு பண்ண வைக்கணும்னு ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால ஆட்கள் பற்றாக்குறதுனால ஒரு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னாரு. சரி இருக்கிற மாடை மட்டும் மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கிடைக்குது அப்படின்னாரு. அவரோட பண்ணை தான் இது. இந்த ஐயாவோட வீடு இது. ஐயோட வீடு இது. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணையில் வர தேங்காயை வந்து அவரே மதிப்பு கூட்டி எண்ணெய் எடுக்கிறாரு. அதுக்கு தான் அது வச்சுருக்காரு. இயந்திரங்கள்லாம் பாருங்களேன், அவருக்கு பண்ணைக்கு தேவையான இயந்திரங்களை முழுக்கையும் வந்து அவரே யூஸ் பண்ணிக்கிறார். ஆளுங்களை வச்சா கஷ்டம், அதனால் வந்து முழுக்க முழுக்க நான் பண்ணையில் இருக்கிற இயந்திரங்களே வந்து நானே வாங்கிடுறேன், வாங்கி தான் வந்து நானே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. வயசு 71ங்க. இந்த வயசில் எப்படி விவசாயம் பண்ணுறாரு பாருங்க. இதுதான் ஐயோட வீடு. அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ணைக்கு தேவையான இயற்கை உரங்கள்லாம் இவரே தயாரிச்சுறாரு. நிறைய உரங்கள் இவரே தயாரித்து அதை ட்ரிப்பு மூலிமா கொடுத்துட்ருக்காரு. இதுதான் சொட்டு நீர் பாசனம் மானியத்தில் கிடச்சிதான். இது வந்து இயற்கை உரங்கள் அப்படின்னாரு. இது புண்ணா கரைசல்னு சொன்னார். அது ஜீவாமிர்தம் அப்படின்னாரு. இந்த கரைசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் வழியாக இதுக்கு கொடுத்துட்றாரு, பயிர்களுக்கு கொடுத்துட்றாரு. நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னாரு. பூச்சி நோய் தாக்கத்து இருந்தாலும் அதையும் சமாளிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அவரோட பண்ணை தான் இது. ஒரே பேராக பண்ணலங்க, பிரித்து பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னீங்களா, தென்னை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே மஞ்சள் பண்ணியிருக்காரு. மஞ்சள் பாருங்கள், நாட்டு மஞ்சள் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படியே வந்து விற்பனை பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, மஞ்சளை மதிப்பு கூட்டி பண்ணுறாரு. ஏன்னா வந்து அப்படியே வைத்தா வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் கிடைக்கலையாம். அதனால் இங்கேயும் மஞ்சள் தான் போட்டிருந்தாராம், அறுவடை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாரு. இதுதான் அவரோட மஞ்சள் சாகுபடி செஞ்ச நிலம். அது இப்போ தான் அறுவடை இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. ஆனால் இதுவும் பாருங்கள், ட்ரிப்பு தான் போட்டிருக்காரு. இவருக்கு தண்ணிக்கு ரொம்ப பஞ்சங்க. அதனால் அப்படி இருக்க முழுக்க முழுக்க சுட்டு நீர் பாசனம் போட்டு பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இயற்கையில் தாங்க பண்ணிகிட்ருக்காரு. எதையுமே வந்து அவர் வந்து செயற்கை உடமே பண்ணுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க தென்னை, எதுக்குமே வந்து செயற்கை உடமே அவர் கொடுக்குறது, எல்லாருக்கும் வந்து இயற்கை உரம் தான் கொடுத்துட்ருக்காருங்க.
ஆனால் அந்த 2 ஏக்கரை முழுசாக பயன்படுத்தியிருக்காருங்க. இதையும் வந்து வீண் பண்ணாமல் இப்போ இந்த இடத்துல வந்து காய்கறி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அவரோட பணம் தான் அது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வாழை, அதுவும் வந்து இயற்கை தான், செயற்கை கிடையாது. அதுவும் வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. வாழை என்ன ரகம் எனக்கு சரியாக தெரியல, சொன்னார் மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நெல் தாங்க, கருப்பு கவுனி அப்படின்னாரு. இது நிறைய இயற்கை குணம், மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த ரகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பாருங்கள், ஒரே ஒரு நெல் தான் வச்சாரோம், ஒரு நாற்று வச்சுருக்காரு, எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த மாட்டுக்கொட்டை வச்சுருக்காருல, அந்த கொட்டையிலேருந்து வர அந்த மாட்டோட கழிவு, அதாவது சாணம், அப்புறமா அது மட்டும் இல்லாமல் மாட்டோட கோமியத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிலத்துக்கே விட்டுருக்காரு. அதனால் உர செலவு மிச்சம், பயிர் நல்லா வளர்ச்சியாக வளரும், பூச்சி நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மி போடும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. வாழை இந்த சைடு, மஞ்சள் நிறைய இடத்துல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. மாடுனும் போது அதுக்கு தீவனங்கள் நிறைய தேவை, அதுக்காக தீவன பயிரும் அவர் பண்ணியிருக்காருங்க. அவர் இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் மாட்டுக்கு தேவையான தீவன பயிருங்க. தீவன பயிரும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா மாட்டுக்கு ஒரு தீவனம் கொடுத்தா அதுக்கு, இப்போ நம்மளே இருக்கோம், டெய்லி ஒன்றே சாப்பிட்டா நம்மளுக்கு பிடிக்குமா, பிடிக்காது. அதுக்கும் பல விதமான தீவனங்களுக்கும் தீவன பயிர் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காய்கறி பயிர் பண்ணிகிட்ருக்காராம். தக்காளி விடுவேற, வெங்காயம், அப்புறம் அது கத்திரிக்காய் விடுவேற, வெங்காயம், மிளகாய் விடுவேற, வெங்காயம் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அங்கே அவர் அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரையும் அப்படியே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வெல்கம் டு ரகுவர் ராகு. ஏற்கனவே அவரோட அந்த நிலத்தை பார்த்தோம். இப்போ அவர் வந்து காய்கறி பயிரும் அவர் பண்ணியிருக்காரு. மனோகர்ன்ற ஒரு இயற்கை விவசாயி, 71 வயசுன்னு சொல்லியிருந்தேன் நான். அவரோட தான் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இவர் வந்து கத்திரிக்காய் இது இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தில் வந்து மிளகாய் வந்து ஊறுபடியாக பண்ணியிருக்காரு. இதோட அவர் லேண்டு தான். 1 ஏக்கர் வந்து இதுக்காக வந்து விட்டுருக்காரு. இவர் முழுக்க வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா தண்ணி நிறைய, இங்கே தண்ணி ரொம்ப பஞ்சமாக, 4 போர் போட்டிருக்காரு. அதனால் வந்து இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் வந்து எல்லாம் வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவர் இயற்கையில் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. சொட்டு நீர் பாசனம் மானியத்தில் வாங்கியிருக்காரு. 100% மானியம் தான் சொட்டு நீர் பாசனம். கேபிள் போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனம் தான். பார்க்குறது எல்லாமே வந்து இது வந்து மிளகாய் தான். இப்போ பார்க்குறதுமே மிளகாயில் வந்து வெங்காயம் உருப்படியே பண்ணியிருக்காரு. வெங்காயம் சிவப்பு வெங்காயம் அப்படின்னாரு. மிளகாய் இங்கே எங்கேயோ வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த பாருங்க, அப்படியே அவங்க கூட வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கலாம். திருஷ்டிக்காக வச்சுருக்காருன்னு, அது எதுக்கு வச்சுருக்காருன்னு நான் அவர்கிட்ட நான் கேட்கல, கேட்டு பார்க்குறேன் எதுக்காக இந்த திருஷ்டி பொம்மை வச்சுருக்காரு அப்படின்ட்டு. 1 ஏக்கர் முழுசாக பயன்படுத்தி பண்ணியிருக்காரு பாருங்கள். 2 வருமானம் கிடைக்குங்க இவருக்கு. நிலம் ஒன்று தான், வெங்காயத்துலேருந்து கிடைக்கும், அப்புறமா கத்திரிலேருந்து கிடைக்கும், அப்புறமா இங்கே இதுதான் சொன்னது, இதுதான் தக்காளியை வந்து வெங்காயம் பண்ணியிருக்காரு. இது தக்காளி பார்க்குறீங்களா, இந்த சைடு வந்து தக்காளியில் வந்து வெங்காயம் சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்காரு இயற்கை முறையில். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரி. முழுக்க இயற்கைங்க. அவர் உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வந்து இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் 71 வயசு என்னால் வேலை செய்ய முடியுது அப்படின்றாரு. பாருங்க, நல்லா சுற்றி வந்து கெமிக்கல் தான், ஐயா மட்டும் இயற்கையில் தான் பண்ணியிருக்காரு. ஐயா எதுக்காக அந்த திருஷ்டி பொம்மை எதுக்காக வச்சுருக்கீங்க? அப்புறம் இதுதான் அந்த ஐயா நான் சொல்லியிருந்தேன். ஐயா எதுக்காக வச்சுருக்கீங்க பொம்மை? பொம்மை வந்து மற்றவங்க வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குதா செய்யறவங்க அந்த கண்ணுப்படம் சொல்லுவாங்க, அதுக்காக வைக்க சொன்னாங்க மற்றவங்க. எனக்கு அது கான்ஃபிடென்ட் அதிகமாக இல்லை, இருந்தாலும் மற்றவங்க சொல்லுக்காக அதை வச்சு வச்சாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஐயா ஒருத்தர் வந்து 71 வயசுல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா தான் அவர். வயசு 71ஆவது, முழுக்க இயற்கை தான், கெமிக்கல் ஒன்றும் கூட கிடையாது. இவர் இப்பயும் ஆரோக்கியமாக இருக்க காரணம் அவர் நிலத்தில்
அவரே விளைவிக்கிற காய்கறிகள் பழங்கள் அப்படின்றாரு. அதனால தான் இவரும் வந்து நான் பார்க்கும்போது தெரியும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்காரு. 71 வயசு ஆகுது. கவர்மெண்ட்டில் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ரிட்டையர் ஆகிட்டு முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இவ்வளோ பார்த்தோம் பார்த்தீங்களா, இது ஐயாவோட பண்ணை தான். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க.